ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோல சிக்கன் லீக் அண்ட் மஷ்ரூம் பை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது இங்கிலாண்டோட ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. எனக்கு இந்த ரெசிபியை என்னோட பிரிட்டிஷ் ஃப்ரெண்ட் காரா அவங்களோட பாட்டியோட ரெசிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸி, ஆனா ரொம்ப டேஸ்டி. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்க எந்த எண்ணெய்னாலும் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதில் நம்ம சிக்கன் சேர்க்கலாம். இன்னைக்கு நான் இந்த பை பண்ணுறதுக்கு 250 கிராம் எலும்பில்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா மட்டும் போதும். வேற எந்த சீசனிங்கும் இப்போதைக்கு நம்ம இது கூட சேர்க்க தேவையில்லை. சிக்கன் அந்த ஆயில்லே நல்லா குக் ஆகட்டும். சிக்கன் ஒரு ஹாஃப்வே குக் ஆனதுக்கு அப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். அடுத்ததா சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே சிக்கன்ல இருந்து அதோட தண்ணி பிரிஞ்சு தனியா வந்துடும். இதை நம்ம சிக்கன் ஸ்டாக்னு சொல்லுவோம். இந்த தண்ணியை வச்சு தான் ஃபுல்லாகவே இந்த பையன் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் ஸ்டாக்கை தனியாக ஒரு பவுலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம கடைசியில் யூஸ் பண்ணுவோம். அடுத்ததான் நம்ம சிக்கனை அதே பேனில் ஒரு 1 மினிட் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே பேனில் இன்னும் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம டிஷ்ஷோட செகண்ட் ஹீரோவான மஷ்ரூம் எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுமே அதில் மஷ்ரூமை சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி பிரிஞ்சு அந்த தண்ணியிலே மஷ்ரூம் குக் ஆகி நல்லா சுருங்கி வரணும். அது வரையும் குக் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் நல்லா குக் ஆனதுமே அதை பேன்ல ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நம்ம தேர்ட் ஹீரோவான லீக்கை சேர்க்கறதுக்கு நேரம் வந்தாச்சு. இந்த லீக்குன்ற கிரீன் வெஜிடபிள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெங்காயம் மாதிரியே தான் இருக்கும். வெட்டும் போதெல்லாம் கண்ணி எரியும். இந்த லீக்கு பதிலாக நீங்க என்ன ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணலான்னு நான் கடைசியில மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. லீக் மஷ்ரூம் மாதிரியே ரொம்ப ஃபாஸ்டா குக் ஆயிரும். நல்லா குக் ஆகி சுருங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருந்த சிக்கனை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது ஒரு திக் ஃபில்லிங் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரதுக்காக இது கூட 2 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்திருக்கேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடும் போதே நம்ம ஃபில்லிங் நல்லா திக்கா வந்துடும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருந்த சிக்கன் ஸ்டாக்கை சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம எவ்வளவு சிக்கன் ஸ்டாக் சேர்த்தோமோ அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த ஸ்டாக் அப்புறம் தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது கூடவே நம்ம சீசனிங்காக பார்ஸ்லே, பேசில் இல்லை உங்ககிட்ட இட்டாலியன் சீசனிங் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃபிங் கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம க்ரீம் சேர்க்கணும். நீங்கள் டபுள் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சிங்கிள் க்ரீம் சேர்த்துருக்கேன். க்ரீம் சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டே க்ரீம் சேர்த்துட்டிங்கன்னா க்ரீம் கரைஞ்சு காணாமல் போயிடும். க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான், ஃபில்லிங் ரெடி. இப்போ நம்ம பையை கவர் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நான் ஷார்ட்கட் பேஸ்ட்ரீஸ் தான் எடுத்திருக்கேன். இது நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் நார்மலா கிடைக்கும். நீங்க பஃப் பேஸ்ட்ரி கூட யூஸ் பண்ணலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது பிரிட்டிஷோட ட்ரெடிஷனல் ரெசிபி. ஸோ இதை கவர் பண்றத இங்க நிறைய டிசைனா இதே ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு சிம்பிளா ஒரு பேசிக் டிசைன் தான் உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். இந்த பை டின் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க அவன் சேஃப் பவுல்ஸ் இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில், இந்த ஹோட்டல்லாம் பார்சல் பண்ணி கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஃபாயில் பவுல்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க யூஸ் பண்ற பவுலுக்கு ஏற்ற சைஸ்ல மெஷர் பண்ணி நீங்க பஃப் பேஸ்ட்ரியை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை இந்த பவுலுக்கு பேஸா ஆட் பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாதிரி. இப்போ நம்ம பைக்கு பேஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃபில்லிங்கா இதுக்குள்ள ஃபில் பண்ணிட வேண்டியதா. ஒன்ஸ் நம்ம ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்ரியை நீல ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வரிசையாக அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. நம்ம லாஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து சைடில் டக் இன் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் இருக்கிற எல்லா கார்னர்ஸையுமே நம்ம பேஸ் கொடுத்துருந்தோம்ல அதோட சேர்த்து பிஞ்ச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்ம பை பேக் பண்ணுறதுக்கு ரெடி. இன்னைக்கு என்கிட்ட இன்னும் கொஞ்சோண்டு பேஸ்ட்ரி மிச்சம் இருந்தனால அதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லி அதில் ஒரு ரோஸ் செஞ்சு இந்த கார்னரில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம பைக்கு ஒரு எக் வாஷ் கொடுத்துடலாம். நான் அவன் ஆல்ரெடி 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அவனில் நம்ம பையை 30 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அவனை பொறுத்த வரையும் டைமிங் மாறும். ஸோ ஒரு 25 மினிட்ஸ்
மினிட்ஸ்ல இருந்தே பக்கத்துல இருந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நம்ம பைக்கு நல்லா அந்த கோல்டன் கிரஸ்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம பை ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்க அவன்ல இருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். ரொம்பவே ஈஸியான ஆனா செம்ம டேஸ்டியான சிக்கன் லீக் அண்ட் மஷ்ரூம் பை ரெடி ஆயிருச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இதை நீங்க கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இப்போலாம் நார்மலா லீக்ஸ் வந்து நம்ம ஊர்ல பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லயே கிடைக்குது. சப்போஸ் உங்களுக்கு லீக்ஸ் கிடைக்கலனா நீங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட கிரீன்ஸ் இல்லாம அதோட ஒயிட் பார்ட் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பை.